இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 2018 பிப்ரவரி 14 புல்வாமா தாக்குதல் நடந்தது பார்த்தீங்களா. அது இந்த இடம் தான். இது 41 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து நம்ம நாட்டுக்காக உயிர் விட்ட இடம் இதான். அவங்க ரொம்ப பாவம் போனால் ஜம்மு காஷ்மீர் டு ஸ்ரீநகர் போகிற ரூட்டு தான். இந்த ரூட்டில் தான் அந்த தாக்குதல் நடந்தது. என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ரூட்டு கேட்கணும். சிஆர்பி ஓகேண்ணா. அதில் ஒரு குறுகுன்னு பயமாக்குது அவர் பார்க்குற பார்வையை. இன்னும் நம்ம போய் சேர வேண்டிய லேக்குக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர் தான் இருக்கு. இந்த ரூட்டில் போயிட்டு ரிட்டன் இந்த ரூட்டில் தான் வரணும். நம்ம ஸ்ரீநகர் போகிறதுக்கு அண்ணாண்ட சைடு போனால் ஷார்ட் கட்டான், இப்படி போனால் கொஞ்சம் சுற்று. அதனால் நம்ம அந்த ஹைவேலேயே போயிடலான்ட்டு இப்படியே நேராக வராது. இவரே தமிழ்நாட்டுக்கார் பற்றி தெரியல, அவருக்கு ஏற்றி விட்டு போடுவோம் நம்மளாம். இது அடிக்கடி இந்த மாதிரிலாம் சாகசெல்லாம் காட்டுது. இது பார்க்க முடியாத விசித்திரமான ஒரு ஆளாக இருப்பான். ஒருவே நம்ம லேக் கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டோம். அவர் இப்படி தான் போக சொன்னார். அந்த லேக் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய ஏரியா தான், அப்படி தான் சொன்னாங்க அவங்க. அது பார்க்க தான் போகிறாங்க. எப்படி இருக்குது எது இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவே லேக்குக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதான் லேக்கு நினைக்கிறேன். இதை பார்த்தா வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய ஏரி மாரி தெரியலையே. ஐயோ ஒட்டம்பர் பழத்தில் லைவாக ஒரு பழத்தில் இருந்து வச்சம்பர். இப்போது பெரிய ஏரினாங்க. அது இதுவா இல்லை எதுன்னு தெரில எனக்கு சரியா. பையன் வண்டியில் டிஸ்க் பேடு காலி. மொத்தம் 5200 கிலோமீட்டர் ஓட்டுக்குது வண்டி. 5100 கிலோமீட்டர் ஓடிக்குது. டிஸ்க் பேடு காலி பேக் டயரில். மாற்றலாண்டான்னா வேணான்றான் ஆள். என்ன பண்ணுறேவனே. லேக் சொல் நேராக போகணும் போட்டது லேக்குக்கு. அப்போ இது கிடையாது லேக்கு. இது பெரிய ஏரி தான். ஏன்னா போயினா தான் இருக்குது. இந்த நீட்டு ஃபுல்லாக பாருங்கள். அந்த நீட்டு ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக ஏரி தான் போகுது. ஆனால் ஒரு வழிபாட்டு இதோட தடுப்பாக இருக்கும். சின்ன சின்னதாக இருந்துச்சேன். இல்லை ஒரே ஏரி மிக பெருசாக போட்டு வச்சுட்டுருக்குறாங்க. வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஏரி தான் நம்புறேன் நான். இப்போ இதை இடம்லாம் சூப்பராக இருக்குது. உள்ளே போக இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அந்தளவுக்கு கிடையாது. கொஞ்சம் தாங்கிற மாதிரி இருக்குது. விட்டுட்டா வேதல்ல வேதாட மாதிரி தெரியல. இல்லை ஒன்று கூட பாருப்பா பொடியெல்லாம் போட்டு வச்சுருக்கா. வேகதாடு இல்லை. அங்கங்கே ரோட்டில் வர கிராஸ் வரோம். வேறு இந்த சைடும் தண்ணி வருது, அண்ணாண்ட சைடும் தண்ணி இருக்குது. ஏன்னா இது இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே கனெக்ஷனாக தான் இருக்கும் ஏரி. போயினே இருக்கும். இன்னும் ஏரிக்கு ஒரு எண்டு இல்லையா. என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இதான் லேக்கோட என்ட்ரன்ஸு. நல்லா இருக்குல்ல. வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஏரினா இந்த ஏரி தானா. பார்த்துக்குங்க ஃபுல்லாக. அது அந்த கடைசிலேருந்து வருது ஃபுல்லாக. ரொம்ப சுற்றிக்கினேன். அங்கே அண்ணன் போகலான்றாரு. அப்போ நாமளும் போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லேக்குக்கு உள்ளே 1 கிலோமீட்டர் உள்ளே போகலாமா.
இந்த இது க்ளீன் பண்ணுறதுக்கு இதுல வச்சு வச்சுக்கிறாங்க சுற்றி. வேறு மாதிரி இருக்குப்பா. ஜேசிபிலாம் நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க போட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நடமாடம் மெக்கானிக் ஷெட்டு கார் வர வத்தியா. கார் நம்மளுக்கு வை வர்றாரு. வெரி குட். பக்கமாக லேக்கு தான். இந்த சைடும் அந்த சைடும் பார்த்தா வச்சுக்கலாம். உங்களுக்கு மொத்தம் க்ளீன்லாம் வேறு பண்ணுறாங்க பத்தாத்துக்கு. வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய ஏரியா இதான் போகுது. உண்மை தான் இது. ஏன்னா நாங்கள் தூரம் வந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு மெயின் ரோட்லேயே வந்துட்டோம். அந்த 8 கிலோமீட்டருக்கு ரோடாகவே தான் இருக்குது லேக்காகவே சுற்றி. எங்கேயாச்சும் மீன் கீன் என்ன பிடிச்சாங்கன்னா செயின் சாப்பிட்டு தருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு மீனுடைய அவனை பிடிக்க மாட்டான். அது சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. அது மொத்தம் நேரம் தெரியுதுங்களா. கப்பல் கவுந்து போயிட்டுருக்கு. அந்த ஒர்க் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கை விட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா அந்த கப்பல். அதெல்லாம் அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஒரு அந்த லேக்லேருந்து கிளம்பியாச்சு. स्टैंडर्ड उर्दू में पढ़ता है भाई आलू स्कूल में नहीं जाता स्कूल உள்ள இறக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணன் தனியாக தூக்கி வைக்கிறாரு. அண்ணன் தான் நினச்சா ஒரு பொருளை அடிச்சும் போகிறாரு ஆள். அங்கே பாருங்க. சரி போப்போ உங்களுக்கு இது பண்ணுறேன். சரி நான் போட்டேன் நம்மண்ணா. ஒரு வழியாக இந்த லேக்காண்டிருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்கணுமா. அண்ணா அதான் சொன்னார். சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பேக் தெரிய வேணால் பேக் எடுத்துடணும். போலீஸ்லாம் வந்து போலீஸ் ஜீப்பில் நிறைய பேர் போகிறாங்க. எவ்வளோ வண்டி பாருங்களா வரது. மிலிட்ரி வண்டி தான் மொத்தம். அண்ணன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வணக்கம் சொல்லின்னு போ கை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாருப்பா அவரு. ஒரு பையன் நல்ல ஒரு ஹைவே வந்து சேர்ந்தாச்சுப்பா. இதுக்கு மேலே புதுசுன்னு போக வேண்டியது தான். இவ்வளோ நேரம் சரியான டிராஃபிக். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உள்ளேருந்து வெளியே வரதுக்கு. அதேமாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரெலாம் நிற்கிறாங்க பாருங்கள். மிலிட்ரியாக்காரங்களாம் வண்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. வேற மாதிரி இருக்குல்ல வண்டியை. ஏரியா ஃபுல்லாகவே சிஆர்பிஎஃப் தாங்கிறாங்க மொத்த பேரும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம புல்வாமா தாக்குதல் நடந்தது பார்த்தீங்களா அந்த இடம் பார்க்கலாமா. இந்த ஏரியா தானே அது. ஜம்மு காஷ்மீருக்கு இதில் ஸ்ரீநகரில். இப்போ இந்த இருக்கிற ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி புல்வாமா அட்டாக் நடந்தது பார்த்தீங்களா அந்த இடம் இந்த இடம் தானே அது. பாரு நிறைய சோல்ஜர்ஸ்லாம் நிற்கிறாங்க வர இந்த ஏரியாவில். அதனால் இந்த இடத்துல அதனால் பாம்பு வச்சனால தான் நிறைய வீட்டில் வர காலி ஆகிட்டு இருக்கிறனால ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. இங்கேருந்து 100 மீட்டர்னால் அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ தூரத்தில் இருக்கும்.
2018 பிப்ரவரி 14 புல்வாமா தாக்குதல் நடந்தது பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான். அது இந்த இடத்துல தான் நடந்தது கரெக்டாக. அதுவும் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த இடம் கரெக்டாக. ஆளுகிட்ட கேட்டதுக்கு அந்த இடம் தான் சொன்னாங்க அதான்ட்டு. கரெக்டாக நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்துல தான் வெடிச்சு தான் பாவம் 41 சோல்ஜர் இறந்துட்டாங்க. அதில் இந்த ரூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் டு ஸ்ரீநகர் அந்த ரூட்டில் இருக்குது. சுற்றி நான் டோல்கேட்டே கிடையாதுனாலே இன்றைக்கி தான் டோல்கேட்டே வந்து ஃபஸ்ட்டு டோல் தான் வீட்டுக்கு போகும்போது. வேகத்தடை மாரி இருந்தியா படிக்கும். நம்ம ரைடோட நெக்ஸ்ட் டோலு தான் 2வது டோல்கேட். இது சாப்பிட்டு விட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மொத்தம் 5 பேருக்கு சாப்பாடு மட்டுமே 1080 ரூபா. அதே ரேட்டு விற்கிறானுங்க இப்போ இந்த இடத்துலலாம் சாப்பாடுலாம். ஐயோ மொத்தம் ரேஷன் அரிசி தான், அதுக்கே இந்த ரேட்டு. தளபதி எடுத்து அடிச்சுன்னு வந்துட்டாரு. நேத்திரா தரான் என்னண்ணா? சரி, அவர் பாத்ரூம் போயிட்டு வருவார். நம்ம போகலாம். அவங்க அட்டல் டனல் தானே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டனல் வழியாக உள்ள போகிறோம். ஆ ஆ டனல் உள்ள போகிறோம். ரெடி இருக்கு பாருங்க, அப்படியே கொயின்து சவுண்ட்லாம். இருட்டாகுதுப்பா. போவா எத்தனை கிலோமீட்டர்னு தெரியலீங்களே இந்த டனலு. வண்டி சவுண்டு கேட்டிங்களா? எப்படி இருக்குட்டே குறுக்குருட்டே. வண்டி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறோம். வண்டி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சு. அடப்பாவீங்களா, வண்டி ஸ்பீடு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் 3 வெளியே வந்துட்டோம். நீ ஸ்பீடில் டெஸ்ட் பண்ண முடியாது. அடப்பா, அங்கேருந்து வந்தானே ஒரு மாதிரி ஆகி போச்சு. எத்தனை டனல் உள்ள போகிறோம் இப்போ. மினி டனல் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இது இல்லையா அந்த நீட்டலாம் அப்படியே இப்படி ஓடு மாரி இறக்கிட்டு, ஓடல சாரி, இப்படி இறக்கிட்டு அங்கங்கே வந்து பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டி டனல். போயினே தாங்கிற ஒன்றும் ரூட்லாம் பாருங்கள் சும்மா எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லை விட்டான் வண்டியை தூக்கிட்டமான்னு வீழ்ந்துக்கியோ. ஆனால் நான் கேட்கல, நல்ல வேலை. இந்த சைஸ் இருக்கும் கல் எப்படியும். வண்டி வீலிங் ஆகிடுச்சு. தலா லாரி கவுத்துட்டு அடியில் ஆப்பாங்களா அடி. மாதிரி டர்னிங்லாம் வந்தால் பெரிய பெரிய வண்டியில் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும். ஏன்னா ஒரு லாரி ஒன்று அங்கே மேலே வந்து படுக்கு போட்டுக்கிறானுங்க. அது படுக்கு போட்டதெல்லாம் அதுக்கே வர பார்த்துக்கிறானுங்க ஆள் கெத்தா. வேறு மாதிரி டிரைவராக இருப்பானுங்க புதன்லாம், கொஞ்சம் ஹெவி டிரைவர் இவனுங்களாம். பாப்பா ஆப்போசிட்டில் ஒன்று வருதுயா. பார்த்தீங்கன்னா மொத்தமே 9 கிலோமீட்ரு. கரெக்டாக 22.5 எடுத்துக்கிறேன் வண்டியே. அங்கே பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்ட்டு. வண்டியில் வர பெட்ரோல் வரல பத்தாத்துக்கு. ஃபுல்லாக இருட்டாக்குதியா. மேலே மட்டும் தான் லைட் எடுத்து கீழே பாருங்கள், அது கூட தெரிய மாட்டேங்குது. நல்லா இருட்டாக்குது இந்த டனல் ஃபுல்லாக பார்த்துக்க. வேற மாதிரி இருக்குது டனலு.
அங்கங்கே எக்ஸிட் ரூம் வே இருக்குது, அந்த வழியாக வெளியே போகிற மாதிரி நடந்து போகிறவங்க. ஆனால் நடந்துலாம் போக முடியாது இதில். வேற மாதிரில கூட்டியா இந்த இடத்துல 50 போன்னு போட்டுக்கிட்டே நம்ம 70 போகிறோம். ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம். ஓ ரொம்ப இருட்டாக இருக்குது போக போக. அட்டல் டனல்.